கியூட் பேபி அத்தியாயம் 7. நான் உங்கள் சுராமிகா. எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அன்பு? நான் அவளை என் பொண்டாட்டியா எங்க வீட்டுல இருந்து கூப்பிட்டு வந்திருக்கேன். அவளை கூட்டிட்டு வந்து இன்னொருத்தன் வீட்டில் தங்க வச்சிருக்கேன்னு தெரியும் போது எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சு பாரு. போது கார்த்தி, உன்னோட அலட்டலை நிறுத்து. இப்ப உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அது வரைக்கும் நம்ம இந்த உண்மையை மறைச்சுதான் ஆகணும். எங்கேயும் வச்சிருக்க முடியாது. நல்லா யோசிச்சு பாரு. ஸ்னேகாவோட மனநிலை எப்படின்னு. நீ பண்றது துரோகம். முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. எனக்கு புரியுது அன்பு. கார்த்தி, நீ என்ன சந்தேகப்படுறியா? ஒருவேளை நான் ஒரு ஆம்பளை என்னோட வீட்டுல அவளை வச்சிருந்தா ஏதாவது தப்பு நடந்துடும்னு நினைக்கிறியா? டேய், வாய முடுடா அன்பு. எனக்கு நல்லாவே தெரியும் உன்னை பத்தி. எங்க கிட்ட அவ இருக்கிறத விட உன்கிட்ட இன்னும் பாதுகாப்பா இருப்பாள். நான் உன்னை நம்புறேன்டா. அப்புறம் என்னடா, நீ அவளை பத்தின கவலையை விட்டுடு. ஸ்னேகாவை பாரு. இதுக்கு ஒரு முடிவு கெட்டி ஆகணும். ஸ்னேகா மனசுல இருந்து இதை தூக்கி ஆகணும். ஏன்னா எங்க வீட்டுக்கு அவ நாளைக்கு வந்தானா இதை விட இருக்கும். அவள் சந்தேக பார்வை எங்க குடும்பத்தை பிரிச்சிடும். அவ இந்த கேரக்டர்ல இருந்து மாறியே ஆகணும். சர்வ சாதாரணமா எங்க வீட்டுல பிரியாவை குறை சொல்லிட்டு இருக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்னேகா கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம். இங்க தானே இருக்க போறாங்க ரெண்டு பேரும் எப்படி ஒன்று சேர்றாங்கன்னு மட்டும் பாரு. இப்ப ஸ்னேகாவை சமாதானப்படுத்து. அவ்வளவுதான் நான் சொல்றேன். நான் இங்க இருக்க ரூம்ல படுக்க போறேன் என்று அவன் சொல்ல, டேய் என்னடா அவளை அங்க விட்டுக்கிட்டு நீ இங்க படுக்கிறேன்னு சொல்ற? சத்தியமா பிரியா தனியா படுத்துக்க மாட்டா. மறுபடியும் இங்கதான் வருவா. என்னடா சொல்ற கார்த்தி? என்னடா என்னை இப்படி படுத்துறீங்க? ஏன் அந்த பெரிய வீட்டுல அவ தனியா இருக்க மாட்டாளா? நான் போய் படுத்துக்கிட்டா நல்லா இருக்காதுடா. அவ படுத்து பழகட்டும். சரி விடு, அப்ப நானே போறேன் அன்பு என்று அவன் செல்ல போக அவன் கையை பிடித்து இழுத்து, எப்பா அடுத்த சண்டையை ஆரம்பிச்சிடாத, நீ போய் படுடா, நான் பிரியாவுக்கு துணையா போறேன் என்று அன்பு போய்விட்டான். கதவு திறந்தேதான் இருந்தது. திட்டிக் கொண்டே உள்ளே சென்றான். நான் வெளியே போனா உடனே இவளுக்கு கதவை சாத்திட்டு இருந்தா என்ன, கதவை திறந்தே வச்சிருக்காளே என்று திட்டிக் கொண்டே உள்ளே போக அவள் சோபாவில் அருகில் உட்கார்ந்து சாய்ந்து தூங்கி கொண்டிருந்தாள். போச்சுடா, கதவை திறந்து போட்டுட்டு நல்லா தூங்குறா. இவளுக்கு பயமா இருக்காதா என்று சொல்லிக்கொண்டு அவள் அருகில் போய் அவளை எழுப்ப, அம்மா பிளீஸ் தொந்தரவு பண்ணாத, எனக்கு தூக்கமா வருது என்று அவள் தூக்கத்திலேயே உளர ஆரம்பித்தாள். அம்மா தாயே, நான் உன் மாமா கிடையாது, நீ என்ன மச்சினியும் கிடையாது. தயவு செஞ்சு தூக்கம் வந்துச்சுன்னா பெட்ரூம்ல போய் தூங்கு. இது ஹால், தயவு செஞ்சு உள்ள போறியா? போ மாமா, உனக்கு எப்ப பாரு விளையாட்டு தான், நான் இங்கேயே படுத்துக்கிறேன் என்று சொன்னவள் அதே இடத்தில் படுக்க ஆரம்பித்தாள். கீழே, ஏய் சொன்னா கேளுடி, எந்திரிச்சு உள்ள போய் படுடி, சொன்னா கேளு என்று அவன் சொல்ல சொல்ல அவள் கேட்காமல் படுத்து தூங்கிவிட்டாள். அவன் ஒரு நிமிடம் நின்று பார்த்தவன், என்னமோ பண்ணித்தோல, நான் போய் தூங்குறேன் என்று சொல்லிக்கொண்டு அவனும் ரூமில் இருக்கும் பெட்டில் போய் படுத்து கொண்டான். காலையில் எழுந்த ஸ்னேகா குளித்து கொண்டு ஆர்டர் போட்ட பொருளை வாங்கி உள்ளே வச்சாள். அதை எல்லோரும் பங்கு வச்சுக்கிட்டு இருக்கும்போது அவசர அவசரமாக வெளியே வந்தான் கார்த்திக். அவன் பாட்டுக்கு நிற்காமல் சூவை போட ஆரம்பித்தான். வந்துட்டியா கார்த்திக்? ஆர்டர் பண்ணிருக்கேன், டிஃபன் வந்திருக்கு, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்று கூப்பிட அவனும் அதை கண்டு கொள்ளாமல் சுவை போட்டு முடித்ததும் எழுந்து நடக்க ஆரம்பித்தான். ஸ்னேகாவிற்கு மறுபடியும் கோபம். அவன் முன்னால் வந்து நின்றாள். கதவை திறக்க விடாமல் தடுத்தாள். என்ன நினைச்சிட்டு இருக்க கார்த்தி? இப்ப எதுக்கு என் கூட பேசாம ஆபீஸ் போற? நானும் தானே ஆபீஸ் வரணும், என்னை விட்டுட்டு நீ போற என்று கன்னத்தை தடவி கொடுக்க சப்புன்னு அந்த கையை தட்டி தள்ளி விட்டு, இங்க பாரு, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. எனக்கு நீ தர சாப்பாடு எதுவும் வேண்டாம். கார்த்தி, நான் சாப்பாடு பண்ணவே இல்லை, நான் டிஃபன் ஆர்டர் தான் பண்ணியிருக்கேன். நான் எந்த காலத்துல சாப்பாடு செஞ்சிருக்கேன்? கடையில வாங்கின டிஃபனை சாப்பிட்றப்ப உனக்கு என்ன வலிக்குது? நம்ம சண்டையை சாப்பாட்டுல காட்டாத. பற்களை இறுக்கமாக கடித்து கொண்டு அவள் பேச அவளை தள்ளி விட்டு கொண்டு அவன் வெளியே போனான். அவள் சோபாவில் போய் விழுந்தாள். சுல்லுன்னு சூரிய பகவான் அன்பு முகத்தில் அடிக்க அவன் படக்கென்று எழுந்தான். மணி பார்க்க, ஐயோ டைம் ஆயிடுச்சு, இவ்வளவு நேரம் எப்படி தூங்குன? ஐயோ, இவங்க போட்ட சண்டையில நம்மளை தூங்க விடாம பண்ணி இப்ப காலையில மணி ஆகுது என்று படபடவனை எழுந்து பாத்ரூமுக்குள் சென்றான். குளித்து முடித்து வெளியில் வரும்போது பிரியா அதே இடத்தில் தூங்கி கொண்டிருந்தாள். அடப்பாவி, தூங்கு மூஞ்சி, வெயில் சுள்ளுன்னு முகத்துல அடிக்குது, ஆனாலும் தூங்கிட்டு இருக்கா பாரு.
இவளை இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம ஆபீஸ் போக முடியாது, என்னமோ பண்ணி தொலையிட்டோம் என்று சொல்லிக்கொண்டு வெளியில் வந்தவன் ஒரு நிமிடம் யோசித்தான். இவள் உள்ளே கதவும் பூட்ட மாட்டாள், என்ன செய்வது என்று யோசித்தவன் அவன் ஒரு சாவியை எடுத்து டேபிளில் வைத்துவிட்டு இன்னொரு சாவியை மட்டும் எடுத்துக்கொண்டு வெளியில் சென்று கதவை பூட்டினான். ஸ்னேகா சோபாவில் அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். ஆபீஸ் கிளம்பலையா? என்ன உன் புருஷன் ரெடியாகி வெளியே வரலையா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வர அவளோ கண்கள் நிறைய கண்ணீரை வைத்துக்கிட்டு காத்திருந்தாள். அவளை பார்த்து அடுத்த கணம், போச்சுடா, காலையிலேயே எந்திரிச்சதுமே சண்டை போட்டுட்டீங்களா? ஏண்டி உனக்கு? பின்ன சண்டை போடாம என்ன பண்ண சொல்ற அன்பு? நான் காலையிலேயே அவன் கூட சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி சமாதானமா பேசினா, இங்க பாரு, டிஃபன் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிடாமலேயே போயிட்டான். எனக்கு எப்படி இருக்கும்? என்னை கூப்பிட்டு போகலாம்ல, என்னை கூப்பிட்டு போகல. அப்ப என்னை யார் கூப்பிட்டு வருவாங்கன்னு நாம நினைச்சான்? அவன் தான் போன் பண்ணான் எனக்கு, உன்னை கூட்டிட்டு வர சொல்லி. இந்த டிஃபனை பேக் பண்ணி எடுத்துட்டு வா, அங்க போய் நம்ம சாப்பிடலாம் என்று சொல்லிக்கொண்டே அவளை பிடித்து இழுத்து கொண்டு வெளியே சென்றான். இருவரும் சேர்ந்து ஒரே காரில் ஆபீஸுக்கு சென்றார்கள். ஆபீஸில் கார்த்தி உட்கார்ந்திருப்பதை பார்த்து அவன் அருகில் போய் உட்கார்ந்து, ஒரு நிமிஷம் கேன்டீன் வா என்று கூப்பிட்டான். அவன் முடியாது என்று சொல்ல அவனை பிடித்து இழுத்து கொண்டு போனான் அன்பு. அங்கே ஸ்னேகா டிஃபனை வச்சுக்கிட்டு காத்துட்டு இருந்தாள். கார்த்தி திரும்ப போக நின்ற போது அவனை தடுத்து நிறுத்தி, இங்க பாருடா, நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு சுமையை தூக்கி மடியில வச்சிருக்கேன். தேவையில்லாம நீ ஏதாவது பண்ண போய் நான் ஏதாவது பண்ணி விட்டுடுவேன். ஒழுங்கு மரியாதையா உட்கார்ந்து என் கூட சாப்பிடு, எனக்கு பசிக்குது என்று அவன் சொல்ல அவனுக்கு மரியாதை கொடுத்து உட்கார்ந்தான். கார்த்தி உட்கார்ந்ததுமே ஸ்னேகா அன்புடன் அவனுக்கு பரிமாறினாள். ஸ்னேகா, உன் புருஷனை மட்டும் கவனிக்காத, நான் உட்கார்ந்திருக்கேன், எனக்கும் வை என்று தட்டை காட்ட அவள் சிரித்து கொண்டே வைச்சாள். கார்த்திக்கு ஸ்னேகா சிரித்ததில் சந்தோஷம் இருந்தாலும் அவன் அந்த இட்லியை எடுத்து வாய்க்குள் கொண்டு போறதற்கு முன்னால் பிரியா வந்து போனாள். அவனுக்கு நல்லாவே தெரியும் அவள் சாப்பிட்டு இருக்க மாட்டாள்னு. ஆனா வேற வழி இல்லை. இப்ப சாப்பிடலைன்னா ஸ்னேகா வருத்தப்படுவாள் என்று சாப்பிட ஆரம்பித்தான். ஸ்னேகாவும் உட்கார்ந்து சாப்பிட்டு அவள் வேலையை பார்க்க சென்று விட்டாள். அன்பு கிளம்ப நிற்கும் போது அன்பை கூப்பிட்டான் கார்த்தி. பாப்பா சாப்பிட்டாளா என்று கேட்க, பாப்பாவா? எந்த பாப்பா என்று அன்பு கேட்க, பிரியா சாப்பிட்டாளான்னு கேட்கிறேன்டா. அவளுக்கு எத்தனை பேர் தான்டா வைப்பீங்க? பாப்பாவா? இந்த வயசுலயும் அவளை பாப்பான்னு கூப்பிடுவீங்களா? போச்சுடா, நான் வரும்போது நல்லா தூங்கிட்டு இருந்தா. சாப்பாடு ஆர்டர் செஞ்சியா? முதல்ல அவ குழந்தை கிடையாது, அவளை தனியா வாழ விடுங்க. சும்மா சாப்பாடு ஆர்டர் பண்ணியா? அவ அப்படி இவள் இப்படின்னு முதல்ல அவளை நீ மறந்து விடு. நான் பாத்துக்கிறேன், புரிஞ்சுதா? இது என்னோட பொறுப்பு. கார்த்தி சிரித்தான், கவலையுடன் ஒரு சிரிப்பு. அது உன்னோட பொறுப்பு, அது உன்னோட சுமையும் கூட என்று சொல்ல அன்புக்கு ஒரு மாதிரியானது. அது நான் சும்மா சொன்னேன்டா, எனக்கு அவ சுமை எல்லாம் கிடையாது. நீ அதை இன்னும் மனசுல நினைச்சிட்டு இருக்கியா? மக்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம இந்த சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற தொடர் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அந்த பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க. கரெக்டா மாலை 6 மணிக்கு டெய்லியும் அப்டேட் ஆயிரும். நன்றி, வணக்கம்.